தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நோய் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காவேரி ராஜபுரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒரே வாரத்தில் 4 சிறுவர்கள் உயிரிழந்தனர். அந்த கிராமத்தைச் சேர்ந்த மேலும் பலர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க.ஸ்டாலின் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக வேதனை தெரிவித்தார். காய்ச்சல் பரவாமல் தடுக்க தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் விழுப்புரம் மாவட்டத்திலும் 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் 22 பேர் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு நிலை கூட வரும் என்ற ஒரு அச்சம் வந்திருக்கிறது. எனவே நான் இந்த அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது, போர்க்கால நடவடிக்கையை உடனடியாக எடுத்து இந்த கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றுகிற அந்த பணியில் இந்த அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று நான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.